ஆண்டவரே, இந்த மாலை வேளையில அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இருக்கிறவர், எங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறவர், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர். ஆண்டவரே, நீர் உயர வானம் தாழ பூமி ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நாங்கள் கர்த்தரை நோக்கி கடந்து வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனை நோக்கி கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜா, நீர் ஆண்டவரை நியாய பிரமாணிக்கராய் இருக்கிற நீ நியாயாதிபதி. ஆண்டவரே, எங்களுக்கு நியாயம் செய்கிறவர், எங்களுக்கு நியாயத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறவர். இன்றைக்கும் தகப்பனே, நாங்கள் எங்க தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்க தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாலை வெள்ள தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நாளாகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட 2 ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் இருக்கிற ஸ்தலத்தில் நான் இறங்கி வந்து அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நீங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, இந்த மாலைகள் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறவர், எங்களோடு கூட அசைவாடுகிறவராய் இருக்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் தொடங்கி இறுதி மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துமாறு இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களிலிருந்து 103வது பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டு செய்வோம் சித்தம். மறுபடியும் பாடுவோமா? செவிகளை நீர் திறந்து விட்டு செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே
உமக்கே மகிமை. சொல்லும் ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம் நாமம் வாழ்க. இயேசு நாமம் வாழ்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உங்கள் நாமம் வாழ்கணும். ஆண்டவரே இந்த பூமியில இயேசுடைய நாமம் வாழ வேண்டும். இயேசுடைய நாமம் உயர்த்த வேண்டும். இயேசு என்கிற கொடி பறக்க வேண்டும். ஆண்டவரே எல்லாருக்கும் சொந்தமான இயேசு, எல்லாருக்கும் நன்மை செய்கிற இயேசு, ஜாதி மதம் பாராத ஒரு தெய்வம். ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்கிறதற்காக ஆண்டவரே நீ ஜீவன் கொடுத்தவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு மனுஷனையும் மீட்டெடுக்கிறதற்காக ஆண்டவரே உடைய இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பு என்கிற நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கும் எங்களை பரலோக பிரஜையாய் மாற்றி கொண்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவருடைய நாமத்தினால முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலப்பா நாங்கள் உங்க மேல அன்பு செலுத்தி கடந்து வருகிறோம். ஆண்டவரே Lord, we love you, Lord. We love you, Jesus. We love you, Master. ஆண்டவரே உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே thank you, Lord. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
இன்னும் ஆர்வமாய் சொல்லும் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த மாலை வேளையிலே துதிக்க வைக்கிறவர், துதியின் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறவர். எங்கே 2-3 பேர் நாமத்தினால விசுவாசமாய் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர், இன்றைக்கும் தகப்பனே மேல் வீட்டு அறையில ஜனங்கள் கூடி இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் அங்கேயும் கடந்து வந்த தேவனாய் இருக்கிறேன், இங்கேயும் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறவர் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கொடாகொடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்தை ஆதியாகமம் 39வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம். கடந்த நாட்களிலே பார்த்தோம் யோசேப்பை குறித்து. இந்த யோசேப்புடைய பிரயாணத்தை குறித்து பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு 3வது நாள் உபவாச நாளாக இந்த 21 நாள் ஜெபத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அநேகர் உபவாசம் எடுத்திருப்பீங்க, அநேகர் உபவாசம் எடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களோடு கூட நீங்க இணைந்து இந்த இந்த நேரத்தில் தேசத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு எங்களோடு கூட இணைந்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம், Genesis chapter 39. Most of you all would have taken fasting and come and join together with us. Whether you fast or not fast is not a matter, but the matter is every day until 21 days finish, we are going to gather and pray to the Lord. We are going to pray for the nation. Hallelujah. Hallelujah. We are going to pray for this pandemic. So today's portion is taken from the book of Genesis chapter 39 verse 19 and onward. Hallelujah. Hallelujah. So the other day we saw Joseph, the journey of Joseph from the father's house until his hand. Okay. So the other day we saw Joseph was put into a pit. Then he was taken out from the pit, taken out from the pit, and he was sold to the Egyptian, the Ishmaelites, and he went to Egypt, and he was serving Pharaoh's servant. So today we are going to see another portion of Joseph. இன்றைக்கு இன்னொரு பகுதி யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 19வது வசனம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 19வது வசனம். உன்னுடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடனே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்ட பொழுது அவனுக்கு கோபம் உண்டானது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளை காவல் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்பு கூட இருந்தார், யோசேப்புடனே இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவன் அவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்பு வைத்தான். அங்கே அவர்கள் சேவித்ததிலே வெற்றியும் யோசேப்பு சேவித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் அதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது தகப்பன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் யோசேப்பின் இடத்துல கொடுத்தார். மூத்த சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆடு எப்படி இருக்கிறது, வேலை காரியங்கள் எப்படி நடந்து கொண்டே இருக்கிறது, தகப்பன் தன் மகனாகிய யோசேப்பின் இடத்துல ஒப்பு கொடுத்தான். காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்.
அதற்கு பிற்பாடு அவன் குழியிலே தள்ளிவிடப்பட்டான். கர்த்தருடைய பார்வை யோசேப்போடு இருந்தது. தகப்பனிடத்தில் தயவு கிடைத்தது. பிசாசுடைய பார்வை யோசேப்பின் மேல பட்ட உடனே அவனுடைய சகோதரர் அவனை குழியில போட்டார்கள். கர்த்தருடைய தயவு மறுபடியும் கிடைத்தது. அந்த குழியிலிருந்து தூக்கப்பட்டு அவன் இஸ்மவேலுக்கு விற்கப்பட்டு எகிப்து தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு போத்திபார் இடத்துல வேலைக்காரனாய் வந்து சேர்ந்தான். இந்த வேலைக்காரனாய் வந்து சேரும் பொழுது இதோ கர்த்தருடைய தயவு யோசேப்போடு இருக்கிறது என்று சொல்லி இந்த போத்திபார் அறிந்து தன்னுடைய வீட்டின் காரியம் எல்லாவற்றையும் இந்த யோசேப்பின் இடத்துல அவன் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனா கர்த்தருடைய தயவு நம்ம மேல இருக்குதுன்னு பிசாசு அறிந்த உடனே பிசாசுடைய பார்வை, பிசாசுடைய கண் இந்த யோசேப்பின் மேல பட்டபடியினால இந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய பாதிப்பு வர அளவுக்கு இந்த போத்திபாருடைய மனைவி அவன் மேல கண் போட்டாள் என்று நம்ம வாசிச்சோம். இந்த போத்திபாருடைய மனைவி அவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும், சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் கொண்டபடியினால யோசேப்பு வாலிபனாய் இருக்கிறான், யோசேப்பு சௌந்தரியவானாய் இருக்கிறான், அழகாய் இருக்கிறான், தாவீதை பார்க்கிறோம், தாவீதை போல அவன் அழகாய் இருக்கிறான் என்று சொல்லி அவன் பார்த்தபடியினால இந்த யோசேப்போடு சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் கொண்டு இந்த யோசேப்பை தொந்தரவு செய்கிறவளாய் காணப்பட்டாள். பிசாசு அடிக்கடி தொந்தரவு. யோசேப்பு சொல்றான், என்னுடைய எஜமானன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்தையும் என்னுடைய பார்வையில வைத்திருக்கிறாரு. ஒன்னே ஒன்ன தவிர என்ன தெரியுமா? அது நீ காரணம். நீ அவனுக்கு மனைவியா இருக்கிறபடினால நீ அவனுக்கு தான் சொந்தம், எனக்கல்ல என்று சொல்லி இந்த யோசேப்பு அநேக முறை தட்டி கழிக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை வருகிறது. யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதற்காக, தேவனுடைய தயவையும் கிருபையையும் காத்துக் கொள்ளுகிறதற்காக தேவன் யோசேப்பின் மேல வைத்திருக்கிற அவருடைய பார்வை அவனோடு இருக்க வேண்டும் என்கிறதை யோசேப்பு அறிந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துகிறதற்காக இந்த போத்திபாருடைய மனைவி அவனுடைய வஸ்திரத்தை பிடிக்கும் பொழுது அந்த வஸ்திரத்தை கழட்டி போட்டு நிர்வாணமாய் வெளியே ஓடி வந்தான் வீட்டை விட்டு என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். ஒரு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதற்காக, ஒரு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதற்காக தேவன் பேர்ல வைத்திருக்கிற அன்பு, கர்த்தருடைய தயவு என்னோடு கூட இருக்கிறது, அவருடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிறது. நான் தகப்பன் வீட்டிலே இருக்கும் பொழுது என் தகப்பன் என் மேல தயவு வைத்தது போல, அன்பு காட்டினது போல, பாசம் வைத்தது போல, இதோ என்னுடைய எஜமானன் ஆகிய இந்த போத்திபார் என் மேல வைத்திருக்கிற அன்பு, என் மேல வைத்திருக்கிற பாசம், என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னை தாயின் கருவில உருவாக்கின நாள் முதல் அவர் என்றென்றைக்கும் என்னோடு கூட கடந்து வருகிறபடியினால குடியில இருக்கும் போதும் என்னை சந்தித்தவர். இதோ இஸ்மவேல் கோத்திரத்துக்கு விற்கப்பட்டு அடிமைதனத்தில் நான் வரும்பொழுதும் அவர் என்னோடு கூட இருந்தவர். இன்றைக்கும் இந்த போத்திபாருடைய வீட்டில அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறதற்கு யோசேப்பு நிர்வாணமாய் ஓடி வந்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா மனைவியோடைய எண்ணம் இப்படியாப்பட்டது என்று சொல்லி போத்திபார் அறிந்து கொள்ளுகிறதுக்கு முன்பதாக இந்த போத்திபாருடைய மனைவி இவனை காட்டி கொடுத்து இவனுக்கு ஒரு கேடு கொண்டு வரணும். பிசாசுடைய எண்ணம் என்ன? அவன் அழிக்கிறதுக்கு தானே வரான், அவன் நம்மளை வாழ வைக்க வரலையே, அவன் அழிக்க வருகிறவனாய் இருக்கிறான். ஆகையால் அவன் அழிவு கொண்டு வருகிறவனாய் இருக்கிறபடியினால அவன் இந்த யோசேப்புக்கு ஒரு தீங்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து இந்த போத்திபாருடைய மனைவியை கருவியாய் பயன்படுத்தி யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த பிசாசுடைய காரியத்துல அவள் கீழ்ப்படிந்தபடியினால தன் கணவன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது தன் கணவன் இடத்துல போய் சொல்லுகிறார், உன்னுடைய வேலைக்காரன் எனக்கு என்ன செய்தான் என்று பார். அந்த வார்த்தை இந்த எஜமானுடைய காதுல விழுந்த உடனே எஜமானுக்கு கோபம் வருகிறது. நான் நம்பி உன்னுடைய கரத்துல கொடுத்தேன், நான் நம்பி எல்லா காரியத்தையும் உன்னுடைய கரத்துல வைத்தேன், ஆனா நீனோ எனக்கு விரோதமாய் நடந்து கொண்டாய் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாதையின் நாட்களில, உலகமே கலங்கி கொண்டு இருக்கிற நாட்களில நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்திருப்பார், அவர் நமக்கு எவ்வளவு காரியங்கள் நமக்காக தயவு செய்தவராய் இருக்கிறார், எவ்வளவு நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெற அவர்
தயவு செய்கிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை படிக்கிற இடத்துல, இல்ல குடும்பத்துல, இல்ல தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் ஆண்டவர் நமக்கு தயவு கொண்டு வந்து கொண்டுதானே இருக்கிறாரு. அந்த தயவு நம்மளோட இருக்குது. ஏன் அந்த தயவு, ஏன் அந்த கிருபை? அவருடைய நம்பிக்கை. சிலுவையில இயேசு அவருடைய நம்பிக்கை தொங்கும் பொழுது பிதாவே என்னுடைய மன்னியும்னு சொன்னார்ல, அந்த தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாய் ஒரு நாள், நிச்சயமாய் ஒரு நாள் யோசேப்பை போல இவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வான், இவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை நம்பி இந்த கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் 17,700 புதிய கேஸ், புதிய இந்த வாரியுடைய புதிய எண்ணிக்கை. மரணம் எத்தனை எனக்கு தெரியல. ஆனா இவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவர் சரியான நேரத்தில் சரியான தலைவர்களை வைத்து சரியான காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் நம்ம வாழ்க்கை குழிக்குள்ளார தான் இருந்துச்சு. ஆனா அந்த குழிக்குள்ளார இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து நம்மளை வெளியே கொண்டு வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இருந்த இடம் ஒரு கம்பம், அப்படின்னா ஒரு கிராமம். அந்த கம்பத்துல, அந்த கிராமத்துல மேல ரயில்வே தண்டவாளம் இருக்கும், ரயில்வே ட்ராக். அந்த பள்ளத்துல தான் எங்க வீடு. அப்ப ஒரு சீனர் வந்து எங்க வீட்டுக்கு கேஸ் கொடுப்பாரு, சமைக்கிறதுக்கு கேஸ் கொண்டு வருவாரு. அவர் கொண்டு வர நேரம் சொல்லுவாரு, சீனர் இந்த மாதிரி பள்ளத்துல இருக்க மாட்டான், இந்த பள்ளத்துல இருந்தா ஆசீர்வாதம் அல்ல, நீ பள்ளத்துல இருக்கிற, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையினால ஏளனம் பண்ணினது உண்டு. ஆனா நாட்கள் கடந்து போக கடந்து போக கடந்து போக கர்த்தருடைய தயவு கடந்து வர தேவனுடைய பார்வை எங்க குடும்பத்தின் பக்கமாய் திரும்பும் பொழுது கர்த்தர் எந்த பள்ளத்தாக்குல இருந்தோமோ, எந்த குழியில இருந்தோமோ, அந்த குழியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. வெளியே வந்தவனே வெளியே வந்து நேர அரண்மனைக்கு போகல. நாம சில காரியங்களை பார்த்தோம், சில பிரச்சனைகளை கடந்து போனோம். நாங்க போத்திபாருடைய வீட்டில இருந்தோம், போத்திபார் வீட்டில இருந்த பிரச்சனையை அனுபவிச்சோம். அதற்கு பிற்பாடு இந்த சிறைச்சாலையை போல இந்த யோசேப்புடைய காரியங்கள் தன் எஜமானனுக்கு கேட்ட உடனே தன் எஜமானனுக்கு கோபம் வந்து யோசேப்பை பிடித்து, இந்த வாலிபனை பிடித்து ராஜாவுடைய காவலில் இருக்க வேண்டிய சிறைச்சாலைக்குள்ளார அந்த சிறைச்சாலை காவலரிடத்துல யோசேப்பை கொடுத்தது போல சிறை பிரச்சனைகள் மத்தியில, சிறையில இருக்கிறது போல சில பிரச்சனைகள் மத்தியில நாங்களும் கடந்து போனது உண்டு. ஹல்லேலூயா. ஆனா நாங்க தண்ணீரை கடந்தாலும் அக்கினியை கடந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பார்வை எப்பொழுது எங்க பக்கமாய் திரும்பினதோ, அவருடைய எண்ணங்கள் எப்பொழுது எங்க பக்கமாய் திரும்பினதோ, அவருடைய நம்பிக்கை எப்பொழுது எங்க மேல் வந்ததோ, இவரை நம்பலாம், இவனை தூக்கி நிறுத்தலாம், இவனை கல்வி பரிசுத்தப்படுத்தலாம், இவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நிச்சயமாய் எனக்கு ஊழியம் செய்வான் என்று ஆண்டவர் எப்ப நம்பினாரோ அன்றைக்கு சிறையிருப்பு மாறுகிறது. அதனால்தான் சங்கீதத்தில் வாசிக்கக்குள்ள சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்கள் சொப்பனங்கள் காண்கிறதை போல காணப்பட்டார்கள். அவருடைய வாய் நகைப்பினாலும், வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாய் நகைப்பினாலும், அப்படின்னா சிரிப்பு, சிரிச்சுட்டே இருக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஏன் திடீர்னு இப்படி ஒரு அற்புதம், ஏன் இப்படி ஒரு அதிசயம், ஏன் இப்படி ஒரு தயவு? ஏன்னா கர்த்தருடைய தீர்மானம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்வாரானால் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கணக்கில்ல, இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். யோசேப்பை குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், போத்திபாருடைய வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக. இப்ப வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு சிறைக்கு போகிறான். முதல் தகப்பன் வீட்டுல இருந்தா, இரண்டாவது குழிக்குள்ளார விழுந்தா, மூன்றாவது போத்திபார் வீட்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இங்க வேலைக்காரனாய் வாழ போறேன், என் தகப்பன் வீட்டுல நான் ஒரு இளைய மகனாய் இருந்தாலும் தகப்பனுக்கு பிரியமான மகனாய் இருந்தேன். ஆனா இங்க இதோ எங்க அப்பாவுடைய வீட்டு, எங்க அப்பா வீட்டை விட்டுட்டு வந்து இந்த போத்திபார் வீட்லயாவது நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன்.
ஆனா இப்ப இந்த சந்தோஷமும் போய் எனக்கு இருள் நிறைந்த இந்த பள்ளத்தாக்குல இந்த 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 சிறைச்சாலைக்குள்ளார எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை யோசேப்பு நம்பிக்கை இழந்தவனா போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவன் சிறைக்கு போகும் பொழுதும் கர்த்தருடைய தயவு அவனோடு கூட இருந்தது, கர்த்தருடைய இரக்கம் அவனோடு கூட இருந்தது, கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. ஆகையால் அவனுக்கு தயவு கிடைக்குது. எங்க தயவு கிடைக்குது? சிறைச்சாலையின் அதிகாரியின் இடத்துல தயவு கிடைக்கிறது. சிறைச்சாலையின் அதிகாரி அவன் பார்த்த உடனே எல்லா காரியத்தையும், சிறையில இருக்கிற எல்லா காரியத்தையும் யோசேப்பினுடைய கையில ஒப்பு கொடுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. யோசேப்பு ஒண்ணு ஒண்ணா அடிபடுறான், ஒண்ணு ஒண்ணா விழுந்து போறான். ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு காயம், ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு மனம் உடைகிறது. ஆனா அந்த ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத அவர் உறுதி செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த மாலைகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எந்த சிறையிருப்புல இருக்கிறோம் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அந்த சிறையிருப்புக்குள்ளார நீ கடந்து போய் கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைக்குள்ளார கர்த்தர் உங்களோடு கடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல கூட வருகிறவர், ஒரு தாயை போல நம்மளை தட்டி கொடுக்கிறவராக இருக்கிறவர், ஒரு நண்பனை போல தோல்ல கைய போட்டு நம்மளோடு பேசுகிறதற்கு. ஹல்லேலூயா. எங்க அப்பா இருக்கும் பொழுது நானும் எங்க அப்பாவும் வெளியே போனோம்னா தோல்ல கைய போட்டு போவோம், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. எங்க அப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் போவேன், சாயங்காலம் டீக்கு போவோம், அப்போ ஒரு ஃப்ரெண்ட் போல. ஆனா இப்ப எனக்கு எங்க அப்பா இல்லாததுனால எந்த எந்த ஃப்ரெண்டோட தோல்ல கைய போடுறது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறார், நல்ல நண்பன் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நான் தோல்ல கைய போடணும் இல்லையோ, அவர் என் தோல்ல கைய வைத்து ஒவ்வொரு நாளும் என்னை தட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். I am your best friend சொல்லி அவர் என் கூட கடந்து வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அவர் விட்டு விலகாதவராக இருக்கிறார். எனக்கு இந்த ஊழியத்திற்கு அப்படின்னா ஆன்லைன் ஊழியத்திற்கு சில காரியங்கள் தேவைப்பட்டது. அப்ப நான் கேட்கும் பொழுது ஒரு சகோதரரிடத்து கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு கேமரா வேணும்யா அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாருன்னா, மாஸ்டர் நான் கொடுக்கறதை நீங்க வாங்குங்கன்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு அந்த கேமராக்கு 2 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. சேர்ந்து அவர் கொடுக்கக்குள்ள கொடுத்துட்டு அவர் ஒரு நாள் போன் அடிச்சு சொன்னாரு, மாஸ்டர் உங்க எண்ணமாவே இருக்குதுன்னாரு. என்னையா அப்படின்னு அவர் சொன்னாரு, நீங்க எதுவா இருந்தாலும் என்னிடத்துல கேளுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. என்ன ஒரு தம்பி மாதிரி நினைச்சு என்னிடத்துல கேளுங்க, எனக்கு அண்ணனும் இல்ல தம்பியும் இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. எனக்கு அவருடைய சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும், அவர்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொடுக்கணும் இல்ல. ஆனா அந்த ஒரு வார்த்தை, உங்களுக்கு தம்பியா நான் இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை தாங்குவேன், உங்களுக்கு எப்ப என்ன வேணுமோ கேளுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்குள்ள இயேசு என் கூட இருந்து அவர் சொன்னார்ல, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் கூட வருவேன்னு பிரதர் டிஜிஎஸ் தினகரன் மூலமா எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவர் அன்னையிலிருந்து என் கூட வந்துட்டு இருக்கிறார்ல, அது போல கர்த்தருடைய ஊழியத்துல இன்னொரு சகோதரரை இணைத்திருக்கிறார்னு சொல்லி நம்பிக்கையோடு கடந்து வருகிறவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது இந்த தயவு உண்டாகும். என்னுடைய சபை மக்களுக்கு தெரியும், நான் என்னைக்குமே வீணா டொனேஷன் கேட்க மாட்டேன், எதுக்குமே டொனேஷன் கேட்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் செய்யற ஆளுன்னு என் ஜனங்களுக்கு தெரியும். ஆகையால் அவங்க எதையும் செய்யறதற்கு என்னோடு கூட நிற்கிறதற்கு அவங்க இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறவர்கள். யோசேப்பு சிறைக்கு போனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறையில காணப்பட்டாலும் அந்த சிறையிருப்புல கர்த்தர் தயவு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அந்த தயவு செய்கிற தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறபடினால அவனுடைய குழியினுடைய சிறையிருப்பு மாறினது, போத்திபார் வீடு என்கிற சிறையிருப்பு மாறினது. இப்பொழுது உண்மையான சிறையிருப்புக்குள்ளார வந்தாலும் கர்த்தர் இந்த சிறையிருப்பையும் திருப்ப வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த சீசன் அப்படின்னா இந்த 2 வருஷத்துல இந்த கோவிட்-19 வந்து இந்த 2 வருஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாம் போச்சுன்னு நினைக்கலாம். சில சபைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, சில சபையில ஊழிய செய்த ஊழியக்காரர்கள் மரித்து போனார்கள்,
சில சபையில இதுக்கு மேல சபை நடத்த முடியாது, ஏன்னா வருமானம் இல்ல. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல என்னைக்குமே சேமிப்பு இருக்காது, ரொம்ப கஷ்டம், பாவம். ஆனா இந்த இதுக்கு பிற்பாடு நாளைய தினத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார நம்ம கடந்து வர போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளார கடந்து போகும் பொழுது முதல் தேதியை பார்த்தாலே கொஞ்சம் அச்சமா இருக்கும். வாடகை கட்டணும், ரெண்டல் கட்டணும், நிறைய செலவு இருக்கும், அந்தந்த காரியங்களை பார்க்கணும். இவ்வளவு சூழ்நிலை, மோசமான சூழ்நிலையிலும் அற்புதம் செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வர வல்லமையுடையவர் இருக்கிறார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து தாகத்தை தீர்க்க வல்லமையுடையவர் இருக்கிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்காலில் தண்ணீரை மட்டுமே காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர், நீ தண்ணீரை காண்கிறதற்காகவே உனக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. மீன் வாயில காசை உண்டு பண்ணின தேவன் உனக்காக ஒரு இடத்துல மீனை வைத்திருப்பேன் என்று வைத்திருப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் உனக்கு அற்புதம் செய்வார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு காகத்தை அனுப்பி இதோ காலையிலும் மாலையிலும் எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுத்த தேவன், அதே தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல அவர் அற்புதம் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். யோசேப்பை இம்மட்டும் நடத்தி கொண்டு இருக்கிறவர் நம்மளை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கைவிடாதவர். அவர் சூழ்நிலையை பார்த்து நம்மளை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் புயல் வீசினாலும், காத்து அடித்தாலும், மழை பெய்தாலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கிளினிக் போயிருக்கும் பொழுது அந்த கிளினிக்ல ஒரு போஸ்டர் வச்சிருந்தாங்க. அந்த போஸ்டரை பார்க்கும் பொழுது அந்த போஸ்டருக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, ஃபுட் ஸ்டெப் அப்படின்னு. அப்படின்னா பாதப்படி. அதுல அந்த மனுஷன் அவன் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு ஒவ்வொரு சாயங்காலமும் கடற்கரை ஓரத்தில் நடந்து வருவான். அப்ப நடந்து வரும்பொழுது, ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டு நடந்து வரும்பொழுது அவன் திரும்பி பார்க்கக்குள்ள அந்த கடற்கரை மணல்ல 4 தடைகள் இருக்குமா, கால்படி தடையும். அப்ப அவனுக்கு தெரியுது தேவன் நம்மளோடு கூட வரார், கர்த்தர் நம்மளோடு கூட வரார் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கையோடு சந்தோஷமா வீட்டுக்கு போனான். ஒரு நாள் அவனுக்கு அதிகமான பிரச்சனை, சூழ்நிலை எதிர்ப்பாய் காணப்பட்டது. உடைந்து போன உள்ளத்தோடு ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டுட்டு அவன் அந்த கடற்கரை மணல்ல நடந்து வந்தான். நடந்து வரும்போது கொஞ்ச தூரம் நடந்துட்டு அவன் திரும்பி பார்க்கக்குள்ள 2 கால் தடையை மட்டும் தான் தெரிஞ்சிச்சான், 2 ஃபுட் ஸ்டெப் மட்டும் தான் தெரிஞ்சிச்சான். அப்ப அவன் ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே நான் சந்தோஷமா இருந்த நாள்னா என் கூட நடந்து வந்தீங்க, 4 கால் தடையும் தெரிஞ்சது, பாதத்துடைய தடையும். ஆனா இன்னைக்கு இவ்வளவு உடைஞ்சு போய் இருக்கிறேன், இவ்வளவு வேதனைக்குள்ளார இருக்கிறேன், இன்னைக்கு என் கூட நீங்க வரலையா ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் அழுதான். அவன் அழும் பொழுது ஆண்டவரை தட்டி கொடுத்து சொன்னாரா, ஐயா நீ சந்தோஷத்துல இருக்கக்குள்ள நான் உன் கூட நடந்து வந்தேன், இன்னைக்கு நீ வேதனையில இருக்கிற, நான் உன்னை தூக்கி கொண்டு வந்தேன், நீ திரும்பி பார்த்த அந்த கால் தடையும் என்னுடைய தடையும் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படியாப்பட்டவர், நம்மளை கைவிடாதவர். நம்ம கடந்து போற சூழ்நிலையில சந்தோஷத்திலும் சரி, இந்த துக்கமான நேரத்திலும் சரி, இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் மரணத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவுன்னு கல்யாணம் பண்ணக்குள்ள வாக்குத்தத்தம் கொடுப்போம். அந்த மாதிரி ஆண்டவர் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் மரண பரியந்தமும் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் யோசேப்போடு கூட இருக்கிறார். இந்த உபவாச காலத்துல நம்மளோடு கூட இருக்கிறார். தேசத்திற்காக ஜெபிக்கிற இந்த 21 நாட்களில கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதற்கு பிற்பாடு நம்மளோடு கூட இருப்பார். நம்ம தேசத்துடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இந்த தேசத்துடைய ஆளுகையை கர்த்தர் மாற்றுவார். ராஜாக்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுப்பார். எந்த இடத்துல பாதைகள் தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகளை கர்த்தர் எடுத்து போட்டு அந்த பாதைகளை நமக்காக செம்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்க நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்தை கேட்கறதுக்காக உங்களோடு கூட கடந்து வருகிறவராக இருக்கிறாரு. உங்களை தெரிந்து கொண்டவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம தேசத்திற்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நிச்சயமாய் கேட்பார். சூழ்நிலை கர்த்தர் திருப்பி கொண்டு வரார்.
ஹalleluya. ஹalleluya. அற்புதத்தை பார்க்க போகிற நாட்களுக்குள்ளார கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஆகியால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போமா. நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். பரலோக தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க போகிறோம். அவர் மாறாதவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமான மனுபுத்திரனும் அல்ல. அவர் வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ, உனக்கு வாக்கு கொடுத்து வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அவர் வாக்கு மாறாதவர். அந்த தேவனை கொஞ்ச நேரம் ஜெப சிந்தையோடு நோக்கி பார்ப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. Thank you, Holy Spirit. Holy, 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 holy. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். கேருபீன் சேராபீன்கள் கர்த்தரை பார்த்து, கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. நாங்களும் உங்களை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான்
அவர் இனிமையாய் கடந்து வருகிறவர். வேதம் சொல்லுகிறது அவர் தேனிலும் மதுரமானவராய் இருக்கிறவர். தேனுடைய இனிப்பை பார்க்கிலும் அவர் ருசிக்கத்தக்க உள்ளவராய் இருக்கிறவர். அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். ஓ ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறவர். நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறவர். சிறையிருப்பை மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறவர். குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறவர். பாதாளத்திலிருந்து நம்மை காப்பாற்ற ரட்சிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறவர். வியாதியிலிருந்து நம்மை குணப்படுத்த வல்லமை உடையவராய் இருக்கிறவர். ஓ அந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நல்லவர் வல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையா சொல்லுவோம், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு இன்றைக்கு கூட யாரோ ஒரு சகோதரர் ஆண்டவரே தூக்கு மாற்றி மரித்து போனார். ஆண்டவரே அவருக்கு நம்பிக்கை தெரியல, வாழ்றதற்கு வழி தெரியல, எதை நம்புறதுன்னு தெரியல. நம்மளை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நம்மளை தெய்வமும் கைவிட்டுருச்சு. நான் எதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் தூக்கு போட்டு மரித்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறது. உம்முடைய தயவு எங்களோடு இருக்கும் பொழுது நீ ஒரு நிச்சயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். யோசேப்புக்கு கர்த்தருடைய இரக்கமும் தயவும் காணப்பட்டபடியினால் யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த யோசேப்பு குழியிலிருந்து எடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் குழியின் என்ற சிறையிருப்ப ஆண்டவர் திருப்புறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இந்த யோசேப்புக்குள்ளார கடந்து வந்திருக்கும். இந்த யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு போகும் பொழுது அவனுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகரித்திருக்கும். கர்த்தர் இன்னும் தயவாய் இருக்கிறார், கர்த்தர் இன்னும் இரக்கமாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், என் தகப்பனாகிய யாக்கோபுடைய தேவன். இந்த தேவன் என்னை விட்டு விலகாதவராய் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை இந்த யோசேப்புக்குள்ளார கடந்து வந்திருக்கும். இந்த மாலைகளில் நம்மளுக்குள்ளார அதே நம்பிக்கையோடு அதே எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுடைய விண்ணப்பத்தை காண்கிறவராய் இருக்கிறவர், எங்க கண்ணீரை ஆண்டவரை கணக்கு வைத்திருக்கிறவர், அன்னாளின் கண்ணீரை கணக்கு வைத்த ஆண்டவர். ஆண்டவரே அவருடைய மலடி தன்மையை கர்த்தர் மாற்றினவராய் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே எசேக்கியா ராஜா கண்ணீர் வடிக்கும் பொழுது, அவன் அழும் பொழுது கர்த்தர் அவனுடைய மரண படுக்கையை மாற்றி போட்டவராய் இருக்கிறேன். பாகைக்கு பாகை அவனுக்கு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தவராய் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் அற்புதம் செய்கிறவர், நீ ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்றைக்கும் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். எங்க மத்தியில இருக்கிறவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிற ஒரு தெய்வம் எங்க மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். நான் கருவில உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர், என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறவர். Thank you Lord. Hallelujah.
பரலோக தகப்பனை நோக்கி பார். சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்தி கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நெகேமியா சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று நெகேமியா சொன்னது போல ஆண்டவரே இன்றைக்கு மலேசியால குடியிருக்கிற நாங்க, இந்த மலேசியா பிரஜையாய் இருக்கிற நாங்க, இந்த மலேசியா தேசத்திற்கு ஆண்டவரே சொந்தக்காரர்களாய் இருக்கிற நாங்க, இந்த தேசத்துடைய ஆண்டவரே சிட்டிசனாய் இருக்கிற நாங்க எங்க தேசத்திற்காய் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்க மலேசியா தேசத்திற்காய் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த மலேசியா தேசம் பாவம் செய்திருக்கிறது ஆண்டவரே. இந்த மலேசியால இருக்கிற குடியிருக்கிற ஜனங்கள் பாவம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் பாவத்தை மன்னிக்கிறவர் அல்லவா? நீர் பாவத்தை மன்னிக்கிற தேவன் அல்லவா? ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க மலேசியா தேசத்தை மன்னிங்க ஆண்டவரே. இந்த மலேசியா தேசத்துல சிந்தப்பட்டு இருக்கிற ஆண்டவரே அப்பாவி ரத்தங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே பாவம் செய்யாத ரத்தங்களை ஆண்டவரே சிந்த வைத்திருக்கிற எங்களை மன்னியும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க மலேசியாவை மன்னிங்க ஆண்டவரே. Lord, forgive our sins, Father. Forgive the sin of our nation, Father. Lord, please forgive the sin of our nation. ஆண்டவரே எங்களுடைய தேசத்துடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இந்த மலேசியாவுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. இந்த மலேசியால குடியிருக்கிற நாங்க செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த மலேசியா தேசத்துல ஆண்டவரே மந்திரியாய் இருக்கிற மந்திரிமார்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த மலேசியாவை ஆளுகை செய்கிற ராஜாக்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பாவங்கள், கொலை ஆண்டவரே, திருடு ஆண்டவரே, பொய் சொல்லுகிறது, பித்தலாட்டம் ஆண்டவரே, நடிப்பு, இது எல்லாமே ஆண்டவரே அநேகமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த தேசத்துல அநேக வாலிபர்கள் ஆண்டவரே காணாமல் போக, ஆண்டவரே மரித்து போக, போதை பொழுதுக்கு அடிமையாய் இருக்கிற இந்த பாவம் எங்க தேசத்தை விட்டு விலகணும் ஆண்டவரே. கற்பழிப்பு எங்க தேசத்தை விட்டு விலகணும் ஆண்டவரே. இச்சை நாவி எங்க தேசத்தை விட்டு விலகணுமே அப்பா. இந்த பாவலாம் மன்னிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த பாவலாம் மன்னிக்கப்படணும். எப்படி எப்படியோ வாழணும்னு நினைச்சு ஆண்டவரே ஏமாற்றப்பட்டு ஆண்டவரே தற்கொலை செய்து சாகிற அளவுக்கு வருகிற இந்த பாவங்கள் எல்லாம் விலகணும் ஆண்டவரே. மற்றவங்களை ஏமாத்துகிற பாவம் விலகணும் ஆண்டவரே. மற்றவங்களை கெடுக்கிற பாவம் விலகணும் ஆண்டவரே. ஆண்டவரே மற்றவங்களுடைய பொருளை பறிக்கிற ஆவி விலகணும் ஆண்டவரே. இந்த பாவலாம் விலகணும் அப்பா. எங்க மலேசியா விட்டு விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எதெல்லாம் வெறுக்கிறீரோ அது எல்லாம் இந்த மலேசியா விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. அந்த பாவங்கள் எல்லாம் விலகி போகட்டும் ஆண்டவரே. இந்த மாணவர்கள் எங்க மலேசியாவை மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. மன்னிங்க 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 ஆண்டவரே. நீங்க ஒரு விஷயம் மன்னிச்சா போதும் ஆண்டவரே. இந்த தேசத்துடைய சிறையிருப்பு மாறும் ஆண்டவரே. இந்த தேசம் இருக்கிற குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்படும். இந்த தேசம் இருக்கிற பாவனுடைய வீட்டிலிருந்து சிறைக்கு போனாலும் அந்த சிறையிலிருந்து ஒரு விடுவு உண்டு என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு இந்த பாவ மன்னிப்பு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பாவ மன்னிப்பு தேவை ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க தேசத்தை மன்னிங்க, எங்க தேசத்தை மன்னிங்க. மலேசியாவை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே மலேசியா பொருளிஸ் முதல் ஆண்டவரே சபா ஸ்ராவா வரைக்கும் ஆண்டவரே கிளாந்தான் தெலுங்கானா பஹா இங்கிட்டு மலாக்கா ஜோஹர் ஆண்டவரே நெகிரி செம்பிலான் ஸ்ராங்கோர் ஆண்டவரே பேரா இதோ புலோபியான் ஆண்டவரே கடா ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்தையும் கர்த்தர் மன்னிக்கும்படிக்கு ஆண்டவரே மன்னிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மன்னிப்பீராக. மன்னியும் 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 ஆண்டவரே. அப்பா மனதுருக்கத்தின் தேவன் மனமிறங்கி மன்னிங்க ஆண்டவரே. இந்த மலேசியாவை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்தை மன்னிங்க ஆண்டவரே. எங்க மண்ணை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்க மலேசியா மண்ணை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே மலேசியா மண்ணை மன்னிங்க ஆண்டவரே. இந்த மலேசியால இருக்கிற தண்ணீரை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நீர் மன்னிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தை மன்னிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தின் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா பாவங்களை கர்த்தர் அகற்றி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் அற்புதம் உண்டு, நிச்சயமாய் விடுதலை உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இது 3வது நாளாய் இருந்தாலும்
கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கிறோம், எங்களுக்குள்ளார இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறது. நீர் பெரிய காரியங்கள் செய்கிறவர். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக நன்றி. எங்க மலேசியாவுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்துடைய பாவத்தை மன்னிக்கிறீரப்பா. இப்ப எங்க தேசத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவியுடைய கிரியைகள், மந்திர காரியங்கள் ஆண்டவரே, பில்லி சூனிய காரியங்கள், வான மண்டலத்தின் ஆவிகள், துரத்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, இதோ தகப்பனை வெறுப்பை கொண்டு வருகிற ஆவிகள், பிரிவினையை கொண்டு வருகிற ஆவிகள், இனவெறியை கொண்டு வருகிற ஆவிகள் ஆண்டவரே, மதவெறியை கொண்டு வருகிற ஆவி ஆண்டவரே, இந்த விக்கிரத்துக்கு நரபலி கொடுக்கிற ஆவி, இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகை நினைக்கிற இந்த ஆவிகளை நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்துல சொல்லுறோம், கர்த்தர் நீர் கேட்பீராக, கர்த்தர் நீர் ஜெபம் கேட்பீராக, ஜெபம் கேளும் ஆண்டவரே, ஜெபம் கேளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வான மண்டலத்தின் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க, துரத்தனத்தின் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க, அசுத்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க, பிரிவினை ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க, ஆதிக்கம் செய்ய நினைக்கிற ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. Hallelujah. 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 கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். வான மண்டலத்தின் ஆவிகளை கட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. துரத்தனத்தின் ஆவியை கட்டுகிறதற்காக நன்றி, பிரிவினை ஆவியை கட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, தடை செய்கிற ஆவியை கட்டுகிறதற்காக நன்றி, மதவெறியை கொண்டு வருகிற ஆவியை கட்டுகிறதற்காக நன்றி, இனவெறி ஆவியை கட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே, எல்லா பில்லி சூனிய காரியங்களுடைய வல்லமைகளை கட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 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 நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன், அற்புதம் செய்கிறீர், அற்புதம் செய்கிறீர் ஆண்டவரே. விக்கிரத்துடைய வல்லமைகளை கட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. மந்திர காரியங்களை கட்டுகிறதற்காக நன்றி, பில்லி சூனிய காரியங்களை கட்டுகிறதற்காக நன்றி. ஹalleluya. 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 Thank you Lord. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்கிறீர், ஜெபம் கேட்கிறவராய் இருக்கிறீர். ஹalleluya. ஹalleluya. நாங்க ஒரு மனமாய் இந்த பூமியிலே கட்டும் பொழுது இயேசுவின் நாமத்தால் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும் ஆண்டவரே, அது பரலோகத்தில் கட்டப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளையும் என் துரத்தனத்தின் ஆவிகளையும் ஆண்டவரே நாங்க கட்டும் பொழுது அது பரலோகத்தில் கட்டப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. 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 Levarabakaraboshé. Hallelujah. 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 Thank you Lord. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், ஏறெடுப்பேன்
நடந்து கொண்டிருக்கிற நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற இந்த அரசியல் விவகாரத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியில்லாத கட்சிகள், சரியில்லாத தலைவர்கள், சரியில்லாத மந்திரிமார்கள் தங்களுடைய பதவியை தற்காக்கிறதற்காக, தங்களுடைய பட்டத்தை பாதுகாக்கிறதற்காக அப்பாவி ஜனங்களை பலி கொடுத்து இந்த வாதையின் நாட்களிலும் சரியான முடிவு எடுக்காம, சரியான தீர்மானத்துக்குள்ளார வர முடியாம அவங்களுடைய பட்டத்திற்கும் பதவிக்குமே அடிச்சு கொண்டே இருக்கிற இந்த அரசியல் காரியங்கள் நம்ம மலேசியா விட்டு விலகி போகணும். இந்த மலேசியா விட்டு விலகி போகணும். எந்தெந்த கட்சி சரியில்லையோ அந்த கட்சிகள் அரசாங்கம் தடை செய்கிறதற்கு கர்த்தர் தயவு செய்யும்படிக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எந்த கட்சி, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சி இதோ மனுஷனுக்கு அப்படின்னா இந்த மலேசியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு கர்த்தர் நினைப்பாரானே அந்த கட்சி இல்லாமல் போகும்படிக்கு நம்ம ஜெபிக்க போறோம். எந்த காரியங்கள் இந்த அரசியல் காரியங்கள் எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லையோ அது எல்லாம் அகன்று போகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, பரலோக ஆண்டவரே, பரலோக ராஜாவே, பரலோக அரசாங்கத்தை ஆளுகை செய்கிறவரே, வானத்தில் செய்யப்படுகிறது போல பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்துடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதோ அது போல இந்த பூலோகத்தில் இருக்கிற அரசாங்கம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக அரசாங்கம் எப்படி காணப்படுகிறதோ அது போல இந்த மலேசியாவில் இருக்கிற அரசாங்கம் காணப்பட இந்த மாலை வேளையிலே கடந்து வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய அரசியலுடைய சிறையிருப்பு மாத்துங்க ஆண்டவரே. எங்க அரசியலுடைய சிறையிருப்பு மாத்துங்க ஆண்டவரே. இந்த அரசியல் மதவெறியாய் மாறாம, இந்த அரசியல் இனவெறியாய் மாறாம ஆண்டவரே, இந்த அரசியலுடைய காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விசை அப்பா ஆண்டவரே, இந்த அரசியலுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அரசியலுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, தன்னுடைய பதவிகளை பட்டத்தை தற்காக்கிறதற்காக ஆண்டவரே இந்த வாதையை பயன்படுத்தி கொண்டு வருகிறாங்களே, இந்த கோவிட்-19 ஆண்டவரே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்களே, வேண்டாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அரசியல் வேண்டாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அரசியல் வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த அரசியலை நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நாங்கள் சபிக்கிறோம். We curse in the name of Jesus. We curse the political situation in the name of Jesus. ஆண்டவரே, இந்த அரசியல் மாறும். இந்த அரசியல் ஆண்டவரே மாறும். கர்த்தர் அரசாங்கத்தை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, தலைவர்களை மாற்றும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கவர்மெண்ட் மாறணும். இந்த கவர்மெண்ட் மாறணும் ஆண்டவரே. பாருங்க ஆண்டவரே, அப்பாவி ஜனங்க செத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. பட்டினினால செத்து கொண்டு இருக்கிறாங்க, அவமானத்தினால செத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. வேலை இல்லாம செத்து கொண்டு இருக்கிறாங்க, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம செத்து கொண்டு இருக்கிறாங்க, கடன் தொல்லையினால செத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களை கவனிக்கிறத விட்டுட்டு தங்களுடைய பதவியை தற்காக்கிறதற்கும் தங்களுடைய பட்டத்தை பாதுகாக்கிறதுக்குமா இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த அரசியல் வேண்டாம் ஆண்டவரே. இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த அரசாங்கம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சரியான ஒரு அரசாங்கம் எங்களுக்கு வேண்டும். சரியான ஒரு அரசியல் வேணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஜெபிக்க மறந்தோம், இப்ப நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணிகரமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மலேசியாவுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை மாத்துங்க ஆண்டவரே. பொலிட்டிக்கல் டர்மோயில மாத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, காரியானை போல அரிச்சு கொண்டே இருக்கிற இந்த காரியங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, ஜனங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகிற இந்த பட்டம் பதவி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த மாலைவேளை அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல செய்தி கடந்து வரட்டும் ஆண்டவரே. நல்ல செய்தி கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த அரசியல் குறித்து நல்ல செய்தி கடந்து வரட்டும் ஆண்டவரே. அரசாங்கத்தை குறித்து நல்ல செய்தி கடந்து வரட்டும். ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஒரு மனவளர்ச்சி கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் அதை செய்கிறதற்காக நன்றி. Thank you Lord. Hallelujah. 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 சொஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. 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 லே மரபரபபபஷே ஓரி மரபரி பரி கரபரபரபரபரி அரபஷ். Hallelujah. ஆண்டவரே, எங்களுக்கு தானியேலை போல ஒரு பிரதம மந்திரி வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு யோசேப்பை போல ஒரு பிரதம மந்திரி வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற பிரதம மந்திரி சரியில்லை. எங்களுக்கு இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்கள் சரியில்லை ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் ஆண்டவரே. இந்த சாயங்காலம் நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஆண்டவரே நாங்க ஒரு மனமாக இந்த மலேசியா தேசத்துல இருக்கிற நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் இருந்து ஜனங்கள் உண்மை தள்ளிவிட்டு ஆண்டவரே அவர்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் சவுலை கொடுத்தீர். நாங்க உங்களை வேண்டாம்னு சொல்லல ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு ராஜா. எங்க தலைமுறைக்கு நீங்க தான் ராஜா. எங்க தலைமுறைக்கு நீங்க தான் பிரதம மந்திரி. எங்க தலைமுறைக்கு நீங்க தான் நியாயாதிபதி. எங்க தலைமுறைக்கு நீங்க தான் நியாய பிரமாணிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களை தள்ளல ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிறது சரியில்லாததை மாத்தி கொடுங்கன்னு சொல்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசத்துடைய சட்ட திட்டத்தின் பிரகாரம் இந்த தேசத்துக்குள்ளார இருக்கிற இந்த பிரதம மந்திரி ஆண்டவரே கேபினட் மினிஸ்டர்களை கர்த்தர் மாத்தி போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தானியேலை போல, எங்களுக்கு யோசேப்பை போல ஆண்டவரே விவேகம் உள்ளவர்களாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே திட்டங்களை வகுக்கவும் ஆண்டவரே பஞ்ச காலத்துல ஜனங்களுக்கு பாதிப்பு வராதபடிக்கு பண்ட சாலைகளை உருவாக்கவும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு மனுஷனையும் சரிசமமாய் பார்க்க எங்களுக்கு ஒரு பிரதம மந்திரியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு பிரதம மந்திரியை கொடுங்க ஆண்டவரே. இருக்கிற மந்திரிமார் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பொய்யும் புத்தகாட்டமா இருக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பொய் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த மந்திரிமார்கள் ஒருத்தர் கூட வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு இந்த மந்திரிமார்கள் ஒருவர் கூட வேண்டாம். அப்படியே எங்களுடைய அகும் ஆண்டவரே யாண்டி பத்துவான் ஆகும் நியமிக்கிறதற்கு ஆளை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த யாண்டி பத்துவான் அகவும் ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பழைய துருத்தி எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. பழைய துருத்தில பழைய திராட்சை ரசம் தான் ஊத்த முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு பழைய துருத்தி வேண்டாம். எங்களுக்கு புதிய துருத்தி வேணும் ஆண்டவரே. நாங்க புதிய திராட்சை ரசமாய் இருக்கிறோம். புதிய திராட்சை ரசத்தை ஊத்துகிறதற்கு எங்களுக்கு புதிய துருத்தியை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே புதிய துருத்தியை கொடுங்க ஆண்டவரே. புதிய பிரைம் மினிஸ்டர் கொடுங்க ஆண்டவரே. புதிய கேபினட் மினிஸ்டர்களை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் உள்ளவர்களை கொடுங்க ஆண்டவரே. விவேகம் உள்ளவர்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி. எங்களுக்காக கர்த்தர் ஆண்டவரே தானியேலை யோசேப்பை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு மனமாக நாங்கள் கூடி வந்து கேட்கிறோம். நிச்சயமா கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட தகப்பனே எங்க மருத்துவமனையில் ஆண்டவரே சேர்க்கப்பட்டு ஐசியூல இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் ஆண்டவரே சேர்க்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த வாதையால் தாக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah, hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களுக்கு நீர் ஒரு சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன சூழ்நிலையாக அங்க இருந்தாலும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என்று எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னீர் ஆண்டவரே. அந்த பலத்தையும் அவங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சமயத்துல ஆண்டவரே வென்டிலேட்டர் இல்லாம ஆண்டவரே, ஒரு நல்ல சிகிச்சை இல்லாம ஆண்டவரே, சிலவங்க ரோட்டிலையும் பெட் இல்லாம கீழே தரையிலையும் படுத்திருக்காங்க ஆண்டவரே. அந்த சூழ்நிலை மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த எங்களோட தேசத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு உள்ளத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட ஜெபத்துக்கு செவி சாயும் ஆண்டவரே. ஆண்டவரே புதியோர் முதல் ஆண்டவரே சிறியோர் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் மத்தவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த பலத்தை தாருங்க ஆண்டவரே. ஜெபிக்க ஜெயம் வரும் என்று சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஐசியூல இருக்கிற மக்கள் இருக்காங்க ஆண்டவரே. அந்த மக்கள் எல்லாத்தையும் சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாதாள குழியில் போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு இந்த சூழ்நிலை வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே பலப்படுத்துங்க, திருப்பி அந்த
மத்த சீக்ல இருக்கிற அந்த ஐசியூல இருக்கிற சாதாரண வார்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் தொடுங்க ஆண்டவரே. touch each and everyone Lord. ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேல நாங்க வந்து இந்த மந்திரிக்கு சேர்த்தான்ல இருந்து நாங்க ஒரு கம்ப்ளைண்டும் கேட்க கூடாது ஆண்டவரே. வேக்சின் கொடுக்கிற நேரத்துல வேக்சின் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கொடுத்த வேக்சின் ஆண்டவரே எங்களுக்கு மரணத்தை கொடுக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேக்சின் எங்களை இன்னும் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களோட ஆன்டிபாடியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னும் மற்ற காரியம் நிறைய இருக்கு ஆண்டவரே. நாங்கள் மற்றதுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 21 நாள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல செய்திக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதிங்க, நீரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. இப்போ எல்லாரும் ஒரு மனமாக இந்த கொரோனா வைரஸை கட்டி ஜெபிக்க போகிறோம். அது வல்லமைகளை முறியடிக்க போகிறோம். அது எங்கிருந்து வந்துச்சோ, பாதாளத்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பாதாள நோய், இதோ மனுஷனால உருவாக்கப்பட்ட இந்த பாதாள நோய், இந்த மரணத்தின் நோய், அது திரும்ப பாதாளத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி இந்த சாம்பல் குதிரையானது வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 குதிரைகளை பார்க்கிறோம். அதுல சாம்பலான குதிரை, மங்கின குதிரை. இந்த மங்கின குதிரை வாதையை கொண்டு வருகிறது. இந்த நாட்கள்ல இந்த மங்கின குதிரையாய் காணப்படுகிற இந்த கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிஞ்சு போக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். Thank you Lord. Hallelujah hallelujah hallelujah. Lema raba baba bashe gori maraba rikarabu handabari arabu shodobo gori maraba rikarabara bara 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 bari arabu she. இயேசுவின் நாமத்தினால கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கடந்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் இயேசுவின் நாமத்தினால எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த வசனத்தின் பிரகாரம் இயேசுவின் நாமத்தினால கடந்து வந்து இந்த கொரோனா வைரஸை கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த கொரோனாவுடைய வல்லமையை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த பாதாள வாதை ஆண்டவரே, கொரோனா வைரஸ் கோவிட்-19 கட்டி பாதாளத்துக்கு அப்புறப்படுத்துகிறோம். இந்த வல்லமையை முறியடிக்கப்படுவதாக. இனி ஆண்டவரே எந்த வேரியனும் வரக்கூடாது ஆண்டவரே. இனி வரப்போகிற இந்த டெல்டா வேரியன் ஆண்டவரே, என்னென்னமோ வேரியன் சொல்றாங்க. எந்த வேரியனும் மலேசியாக்குள்ளார வராதபடிக்கு, மலேசியாவை சுத்தி கட்டி வெள்ளி வேலி அடிக்கும்படிக்கு, எல்லையை பிடிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே முத்திகை போடுவீராக. இந்த மலேசியாவை முத்திகை போடுவீராக. இந்த வாளை நுழையாதபடி கர்த்தர் முத்திகை போடுவீராக. உலகத்தை கர்த்தர் முத்திகை போடுவீராக. உலகத்துல எந்த தேசத்துக்குள்ள இந்த வாளை கடந்து போகாதபடி கர்த்தர் முத்திகை போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Hallelujah. இந்த ஜெபத்தை கேட்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட தகப்பனே எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, யார் யார் எங்கெங்கிருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மொழி வணங்கினச்சோ இல்லையோ, ஆனால் இந்த மலேசியாவுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக. இவர்களை கர்த்தர் தொடுவீராக. இவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. இவர்கள் இன்னும் கர்த்தர் அதிகமாய் வல்லமையாய் கர்த்தர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்கள் மேல கடந்து போகட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே போராடி ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்கள் ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். உச்ச தலை தொடங்கி உள்ள கால்பட்ட இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அவங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலையில் தகப்பனே இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நீங்க கொடுத்த மகாபரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்ரோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாற்றம் செய்திருக்கிறது. எனக்கல்ல தகப்பனே, எங்களுக்கு அல்ல. எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீயிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்குமே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
உங்கள் அனைவரையும் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளை என்னோடு கூட சிரமம் மாறாமல் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இணைந்து இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. அற்புதம் நடக்க போகிறது. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போறாரு. மலேசியாவுடைய சிறை இருப்பு மாற போகிறது. சூழ்நிலைகள் மாற போகிறது. அதற்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். Thank you. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Thank you. God bless you all. Bye.